தார் எல்லா வாட்டியுமே தன்னோட ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணக்கூடியது அவங்களோட செஸ்டா தான் இருக்கும். இவன் நீங்க அவர் மியால்னர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போதும் சரி, இல்ல ஸ்டார்ம் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி ரா எனர்ஜி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போதுமே அவர் அந்த இடத்துல அவங்களோட ஹார்ட் தான் எய்ம் பண்ணி அடிச்சிருப்பாரு. பட் அதுக்கான ரீசன் என்ன? அவர் காட் ஆஃப் தண்டரா இருக்கக்கூடியவர், அவர் தன்னோட பவர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா அவங்கள ஸ்வைப் பண்ண முடியும். பேர்பட்டவர் பாத்தீங்கன்னா அவர் செஸ்ட் எய்ம் பண்றதுக்கான லாஜிக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இந்த இடத்துல வாரியரா மட்டும் இல்ல, அவர் ப்ரொடெக்டராவுமே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மெயினா அந்த இடத்துல செஸ்ட்டை எய்ம் பண்றது அது அவங்களோட மெயின் சென்டர் பார்ட் ஆஃப் பாடியா இருக்கிறதுனால அது மூலியமா அவங்களை கொஞ்சம் டவுன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஈவன் எல்லா ஆஸ்கார்டியன்ஸுமே வந்து ஆப்போனன்ட்டை ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல செஸ்ட் எல்லாம் எய்ம் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஜஸ்ட் ஆப்போனன்ட்டை டெஸ்ட்ராய் மட்டும் பண்றதுக்காக ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு எமோஷனலா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. அதனால தான் தார் வந்து இந்த இடத்துல நல்ல மனசு யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாரே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே மத்தவங்க மேல வன்மத்தை யூஸ் பண்ணி ஃபைட்டே பண்ண மாட்டாரு. அதனால தான் இவன் தானோஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணும்போதுமே ஃபர்ஸ்ட் தன்னோட ஸ்டார்ம் பிரேக்கரை யூஸ் பண்ணி செஸ்ட்ல தான் அடிச்சிருப்பாரு. அவர் இன்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ஒரு பர்சன் கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காது. அது வந்து அவரை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிப்பாரு. சோ இந்த இடத்துல வந்து வாரியர் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் ஹெசிடேஷன் இது ரெண்டுமே ஒரு மிக்ஸா அவருக்கு ஒரு ஃபீலிங் வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் அந்த ஒரு ஃபீல் தான் அவருக்கு எல்லா இடத்துலயுமே வந்திருக்கும் இன்ஃபினிட்டி வாரோட சேர்த்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.